கொடுமையானவன் கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயம் காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். விசுவாசிகளாகிய நாம் கொடுமையானவர்களாக இருக்கக்கூடாது. அவர்களைப் போல பேசவும் கூடாது. கிரியை நடப்பிக்கவும் கூடாது. அவர்களோடு நமக்கு எந்தவிதமான உறவும் பங்கும் பாத்தியமும் இருக்கக்கூடாது. கொடுமையானவர்கள் துன்மார்க்க குணமுள்ளவர்கள். இவர்கள் பிறரை ஒடுக்குகிறார்கள். மற்றவர்களுடைய நன்மைகளை பற்றி கொடுமையானவர்கள் சிறிதும் சிந்தித்து பார்ப்பதில்லை. மற்றவர்கள் வேதனைப்படும்போது இவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயம் காட்டுகிறான். பிறருக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி அவர்களை மயக்குகிறான். கொடுமையானவர்கள் பிறருக்கு தீங்கு செய்வதில் வல்லவர்கள். இவர்களுடைய இருதயத்தில் தீங்கு நிரம்பி இருக்கும். பிறருக்கு எப்படி தீங்கு செய்வது என்னும் சிந்தனையே இவர்களுடைய சிந்தையில் நிரம்பி வழியும். இவர்களுடைய இருதயத்தைப் போலவே இவர்களுடைய உதடுகளும் பிறருக்கு கேடான வார்த்தைகளை பேசுகிறது, பிறருக்கு நயம் காட்டுகிறது. இவர்களிடத்தில் சாதுரிய வார்த்தைகள் நிரம்பி இருக்கும். கொடுமையானவர்கள் தீய வழிகளில் நடக்கிறார்கள். இவர்களுடைய பாதையின் முடிவு அழிவு. இவர்களுடைய வழியில் ஒரு நலமும் இல்லை. கொடுமையானவர்கள் இப்படிப்பட்ட வழிகளில் நடப்பதோடு பிறரையும் இந்த வழியில் நடக்க பண்ணுகிறார்கள். மற்றவர்களுக்கு நயம் காட்டி அவர்களை மயக்கி தங்கள் வழிக்கு கொண்டு வருகிறார்கள். பிறருக்கு தீங்கு செய்து அவர்களை பயமுறுத்தி தங்கள் வழியிலே நடக்க பண்ணுகிறார்கள். நலமல்லாத வழி தேவனுக்கு பிரியமில்லாத வழி. இந்த வழியில் நடந்தால் நமக்கு அழிவு நிச்சயம். கொடுமையானவன் மாறுபாடானவைகளை யோசிக்கிறான். தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு தீமையான காரியங்களை தியானிக்கிறான். தீமையை எப்படி செய்வது என்று யோசித்து பார்க்கிறான். தீமையை செய்யும்படி தன்னுடைய உதடுகளை கடிக்கிறான். பிறருக்கு சிறிய தீங்கு செய்தாலும் அது அவர்களுக்கு எப்படி பேரழிவை உண்டு பண்ணும் என்பதை யோசித்து பார்க்கிறான். தீய சிந்தனைக்காரன் பிறருக்கு தீங்கு செய்வதில் சோம்பேறியாக இராமல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பான்.